child is sitting in front of the phone for a long time. ஸோ ஃபோனில் இருக்கிற டேட்டாவே அந்த சைல்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ மற்றவங்க கூட பேசுகிறது கம்மியாகுது, மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது கம்மியாகிறப்போ இட் கேன் லீட் டு சம்திங் கால்ட் ஆட்டிசம். 2 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறையா குழந்தைங்களுக்கு அம்மாக்களே கார்ட்டூன்ஸ் பார்க்க வைக்கிறாங்க, லைக் அந்த கோகோமெலன் மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்க வைக்கிறாங்க. கண்ணோட கிளான்ஸ் அதோட ஃபுல் ஃபங்க்ஷன் எப்போ வரும்னா கண்ணோட இமைகள் க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணுறப்ப தான் அதோட ஃபுல் கேர். வெரி அட்வான்ஸ்ட் டயபெட்டிக் ஐ டிசீஸ் அண்ட் glaucoma, இந்த ரெண்டு டிசீஸ் தான் ரொம்ப இப்போ பரவல். omega-3 fatty acids is a very important constituent for eye health. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் உடலை உயிரே ஷோ. இன்னைக்கான ஷோல நம்ம மீட் பண்ண போற டாக்டர் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு என் கூட இருக்கிறது டாக்டர் தினேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. சாரை வெல்கம் பண்ணி ஐ சம்பந்தமான நிறைய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம் சார். ஐ அப்படின்னு பேசும்போது ஒரு முக்கியமான ஐம்புலன்கள்ல ஒரு முக்கியமான ஆர்கன். கிட்டத்தட்ட நம்ம மூளைக்கு செல்ற ஒரு 80% தகவல்களை கடத்துறதுக்கு இந்த ஐஸ் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட ஐஸை நம்ம எவ்வளோ நாளுக்கு ஒருக்க செக்அப் பண்ணணும் சார்? ஐ செக்அப் பண்ணுறது ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், ரைட் வென் கிட்ஸ் ஆர் ரீச்சிங் 5 to 6 years of ஏஜ்லேருந்து இயர்லி ஒன்ஸ் கண் செக்அப் பண்ணுறது இட் இஸ் அ மேண்டேட்ரி செக்அப். அப்ராடில் இதோட அவேர்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸே இயர்லி ஒன்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் ஐ செக் பண்ணுறாங்க. ரஃப்லி பவர்ஸ்ன்றது கண்ணாடி போடுற வயசு எப்போன்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் அபவ் த ஏஜ் ஆஃப் 6, 18 வயசு வரைக்கும் பவரோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ சைல்ட்ஹுட்ன்றது 100% இட் இஸ் அ மேண்டேட்ரி செக்அப் ஃபார் தி ஐஸ். ஒன்ஸ் அ பர்சன் கிராசஸ் டீனேஜ் ஒரு 20 to 40 இயர்ஸ்க்குள்ள த செக்அப் கேன் பி அ லிட்டில் ஈஸ்ட் ஆஃப். மேபி ஒன்ஸ் எவ்ரி 2 years ஐ செக்அப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அபவ் 40 again இதே ரூல் தான் ஹோல்ட் குட் ஆகும். we need to check your eyes once every year after you cross the age of 40. சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கு 6 months once a dilated eye examination 100% mandatory. ஓகே சார், இப்போ சுகர் பிபி பத்தி நீங்க சொன்னீங்க. சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸா ஐ பாதிப்பு அப்படின்றது அதிகமா இருக்குமா? அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? சுகர் அண்ட் பிபி இருக்கிறவங்களுக்கு கண்ணோட நரம்பு, அது ரெட்டினான்னு சொல்ற அந்த கண்ணோட உள்பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். சுகர் இருக்கிற எல்லாருக்குமே சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிபி இருக்கிற எல்லாருக்குமே சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. There is a possibility that anybody with diabetes, anybody with hypertension can develop retinal complications. So retina andradhu da mukkiyamaana structure inside the eye which carries the nerve impulses right from your eyeball all the way to the brain. So indha or structure la pora ratta naalagalla ஏற்படுற வியாதி தான் we call it diabetic retinopathy or hypertensive retinopathy. இதை நம்ம ஸ்க்ரீன் பண்றது அட்லீஸ்ட் 6 months once பண்ணா early identificationக்கு treatment is easier. Disease advance ஆக it might require surgeries or injections inside the eye. BP and sugarனால ஏற்படுற நரம்பு பாதிப்பு it's usually because of the vessels losing its normal architecture. ஸோ அதனால கண்ணோட நரம்புல ப்ளீடிங் ஏற்படலாம், கண்ணோட நரம்புல போகிற ரத்த நாளங்களில் அடப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் 6 months once an early checkup and early diagnosis will really help any individual with BP or sugar. ஓகே சார், இப்போ பொதுவாகவே இப்போ நிறைய ஃபோன் பார்க்கறது, கேட்ஜெட்ஸ் இது பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால கண் பாதிப்புகள் இப்போ அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அஸ் அ டாக்டராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வர்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்களா? This is 100% true. Whenever a child is sitting in front of the phone for a long time, இப்போ யூஸ்வலி ஒரு ஃபோன்ன்றது லெஸ் தென் 5 years of ஏஜ் நம்ம அட்வொகேட் பண்ணுற டைம் ஒரு நாளைக்கு 1/2 hour தான். லெஸ் தென் 2 years ஃபோனோ டிஜிட்டல் டிவைஸோ கொடுக்கறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there are 2 things that can happen. ஒன்று ஐ ஸ்ட்ரெயின், எக்ஸசிவ் நியர் ஒர்க். ஸோ ஃபோன்ன்றது, டேப்லெட்ன்றது நம்ம இஃப் யூ கிவ் இட் டு அ சைல்ட்
அது ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் 25 சென்டிமீட்டர்ஸில் வச்சு பார்க்குறப்போ கண்ணுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் வில் கோ இன்டு சம் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயின். செகண்ட்லி, இந்த மாதிரி எக்ஸசிவ் நியர் ஒர்க் பண்ணுறப்போ there is a possibility that the child can develop minus powered glasses. So this has been proven by the International Myopia Association that மயோப்பியான்றது மைனஸ் பவர் கண்ணாடிக்கு உள்ள வியாதி ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ்னு சொல்கிறது. ஸோ தெர் இஸ் அ 50% இன்க்ரீஸ் இன் த ரிஸ்க் ஆஃப் அ சைல்ட் டெவலப்பிங் மயோப்பியா when excessive near work is being performed. This is ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம். செகண்ட்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து வர்ற இன்ஃபர்மேஷன் இட் இஸ் ஸோ கேட்சி that the child does not socialize with others. ஸோ ஃபோனில் இருக்கிற டேட்டாவே அந்த சைல்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ மற்றவங்க கூட பேசுறது கம்மியாகுது, மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது கம்மியாகிறப்போ இட் கேன் லீட் டு சம்திங் கால்ட் ஆட்டிசம். Autism is a neurological condition where the child does not have complete mental development. ஸோ இந்த virtual autismனு சொல்கிற ஒரு வியாதி ரொம்ப பரவலாக இப்போ இருக்கு because of excessive phone usage. The same problem goes into adulthood. Even as an adult, excessive mobile or gadget usage is not healthy for your eyes. One, because of eye strain. Secondly, because you are interacting less with others, you tend to go into a social inhibition mode. Pogama tadukkunona phones should be kept very sparingly used. ஓகே சார், நீங்க சொன்னதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணேன். 2 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்க குழந்தைங்க கண்டிப்பா ஃபோன் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அம்மாக்களே வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்க வைக்கிறாங்க, லைக் அந்த கோகோமெலன் மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்க வைக்கிறாங்கன்றப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? It is a difficult situation. ஏன்னா பிகாஸ் என்னோட ஃபேமிலியிலே இருக்கிற கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு they will not eat unless somebody turns on the phone or the TV or even an iPad அந்த மாதிரி டிவைசஸ் காட்டுறப்போ தான் அவங்க சாப்பாட்டிலே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுறப்போ it is a difficult situation with this changing world. But I will strongly recommend that you either take your child outside, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்விங்கோ இல்லைனா ஒரு வால் மேலே உட்கார வச்சுட்டு you can just show them around the nature and start feeding. இது சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா த இன்ஃபர்மேஷன் விச் கம்ஸ் அவுட் ஆன் ஆல் ஆஃப் தீஸ் கிட்ஸ் சேனல்ஸ் விச் ஆர் தேர் ஆன் ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அது ரொம்ப கேட்சியாக இருக்குது, ரொம்ப ஸ்டிமுலேட்டிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு முறை அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ மேற்கொண்டு யுவர் சைல்ட் டென்ஸ் டு கெட் அடிக்டட் டு தேட். ஸோ இது நான் இந்த செயினை பிரேக் பண்ணணும்னா அது இன்ஸ்டண்ட்டாக பிரேக் பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம். பிகாஸ் த சைல்டு வில் ஸ்டாப் ஈட்டிங் அண்ட் அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். இது பொறுமையாக நம்ம வீன் ஆஃப் பண்ணணும். மேபி ஒரு 1/2 hour சைல்டு பார்க்குறது 20 minutesனு குறைச்சிட்டு அதுக்கப்புறமா 10 minutesனு குறைச்சிட்டு, இல்லைனா அந்த குழந்தைக்கு ஒரு புக்கோ ஒரு கலர்ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு when they are attracted to doing something அந்த டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணாலோ அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா their mind will be diverted from all of these social media platforms. So I wouldn't recommend that you feed the child when the child is eating because the child does not know what it is eating also. அந்த ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுறப்போ ப்ளீஸ் அவாய்ட் கிவிங் கேட்ஜெட்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் மீல் டைம்ஸ். ஓகே சார், இப்போ வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்றத பற்றி ஒரு டேர்ம் சொல்லியிருந்தீங்க, கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். அப்படின்னா என்னது? ஓகே, சி வர்ச்சுவல் ஆட்டிசம்ன்றது இட் இஸ் அ மென்டல் கண்டிஷன் ஆர் ரேதர் அ சைக்காலஜிக்கல் கண்டிஷன் வேர் த சைல்ட் டஸ் நாட் நோ எனிதிங் பியாண்ட் த ஃபோன். அந்த ஃபோன் தான் அதோட உலகம். பேரண்ட்ஸ் அண்ணா யாருன்னு தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் அண்ணா யாருன்னு தெரியாது, சிப்ளிங்ஸ் அண்ணா யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்படும்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு அன்டில் யூ பிரேக் த செயின் ஆஃப் த கனெக்ஷன் வித் த ஃபோன் அப்போ தான் ஓஹோ இவங்க தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ், இதுதான் என்னோட பேரண்ட்ஸ், இதுதான் என்னோட சிப்ளிங்ஸ்ன்ற ஒரு அவேர்னஸே வருது. இல்லைனா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் பிகினிங்லேருந்தே வளர்கிற குழந்தைங்களுக்கு 8 months 9 months 10 months when the child is beginning to move around அப்போவே நீங்கள் கோகோமெலனோ இல்லைனா அந்த டிவியோ இல்லைனா ஒரு கேட்ஜெட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா that's the world it grows up in. ஒரு மென்டல் ஃபிக்ஸிங் வந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ நியூரோசைக்காட்ரிக் கண்டிஷன் விச் இஸ் ஈஸிலி broken when you stop the impulse. இந்த இம்பல்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணாலே அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஓகே மேபி இதுதான் நம்ம உலகம் கிடையாது, இதை தாண்டி கூட நேச்சுரலாக ஒரு உலகம் இருக்கு, ஃபேக்கான ஒரு உலகத்தை விட்டு அந்த குழந்தை வெளியில வர்றப்போ இதுதான் ரியல் லைஃப், இதுதான் நேச்சர், இதுதான் நேச்சுரல் வேர்ல்டுன்றது அந்த குழந்தைக்கு புரியறப்போ தான் இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம்கான செயினை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஓகே
சார் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது முக்கியமா அந்த அடல்ட்ஸுக்கு வர பிரச்சனைகள் வந்து அந்த கண்ணு வந்து அடிக்கடி வறண்டு போறது அப்படின்ற பிரச்சனைகள் வந்து வரும். இந்த கண் வறட்சி அப்படின்றது எதனால வருது? இதுக்கு ஐ டிராப்ஸ் போடுறது ஒரு கரெக்டான வேயா? ஓகே. ட்ரைனஸ்ன்றது தட் இஸ் அ மல்டிஃபேக்டோரியல் கன்சர்ன். இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வர்றதுன்றது பின் பாயிண்டடா ட்ரைனஸ்க்காக நம்மளால எப்பவுமே பின் பாயிண்டடா சொல்ல முடியாது. வாட் ஹேப்பன்ஸ் இன் ட்ரைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோட கிளாண்ட்ஸ் வந்து நேச்சுரலா ஒரு டியர்ஸ் செக்ரேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இட் டஸ் நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி பிகாஸ் ஆஃப் டூ ரீசன்ஸ். ஒன்று, இட் எவாப்ரேட்ஸ் வெரி குவிக்லி ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐ. இல்லைன்னா ப்ரொடியூஸ் ஆகிற டியர்ஸே அன்ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு காரணம். 80% ஆஃப் ஆல் ட்ரைனஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எவாபரேஷன். நம்ம எவாபரேஷன் எப்போ அதிகமாகும்னா, யூஸ்வலி இன் ஹியூமிடிஃபைட் என்வாயன்மெண்ட்ஸ், ஏர் கண்டிஷன் ரூம்ஸ், ரொம்ப நேரம் மானிட்டர்ஸ் முன்னால் உட்கார்றப்போ நம்மளோட பிரெயின் என்ன சொல்லும், கெட் as much information from the computer as possible or from the device as possible when you're working, so you don't blink enough. கண்ணோட பிளிங்கிங் வந்து அது நம்மளுக்கு சப்கான்ஷியஸாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். But when your brain is triggered to get maximum information from the device you're working on, and the subconscious act of blinking குறைஞ்சிரும். So when you don't blink enough, கண்ணோட கருவிழி, கண்ணோட முன்பகுதி வந்து it's exposed to the atmosphere for a long time because your eyelids are not blinking. அந்த ஒரு டைம்ல கண்ணு முன்னாடி தேங்கி நிற்கிற அந்த நீர் வந்து சீக்கிரமா evaporate ஆயிடும். செகண்ட்லி, ஆல்சோ பிகாஸ் யூ டோன்ட் பிளிங்க் எனஃப், கண்ணோட கிளாண்ட்ஸ் வந்து அதோட ஃபுல் ஃபங்க்ஷன் எப்போ வரும்னா, கண்ணோட இமைகள் க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணுறப்ப தான் அதோட ஃபுல் டியர் ஃபில்மே ஃபுல்லாக கோட் ஆகும். when half blinks develop, when you don't blink completely, there's a possibility that even the glands don't function that sufficiently. இதுதான் முக்கியமான காரணம் ட்ரைனஸ்க்கு. தட் இஸ் வை யூ வுட் நோட்டிஸ் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய பேர் சிஸ்டம் முன்னால் உட்கார்றவங்களுக்கு தான் ட்ரைனஸ்க்கான கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் எவாபரேட்டிவ். செகண்ட் காஸ் இஸ் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த கிளாண்ட்ஸ் இட் செல்ஃப். சில பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கும், லைக் எஸ்எல்இ, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜோக்ரன்ஸ் டிசீஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு திஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஒன்லி 20% ஆஃப் த ரிமைனிங் ட்ரைனஸ். இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த கிளாண்ட்ஸ் ஆர் அன்ஹெல்தி பை நேச்சர், பாடியோட நார்மல் செல்ஸ் வந்து இருக்கிற கிளாண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால the quality of the tears which are coming are in very poor. அதனால they don't lubricate the surface enough. Definitely அவங்களுக்கு ட்ரைனஸ்க்கான சிம்டம்ஸ் எவாபரேட்டிவ் ட்ரை ஐக்கு உள்ளவங்களுக்கு விட இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தெரியும். And like you said, there are many medicines available over the counter. Lubricants பொறுத்த வரைக்கும் I would recommend that you can use any over the medicine counter if you are an IT professional. But whether your dryness is because of an evaporative dry eye or whether it is because of an underlying disease, அது ஒரு கண் டாக்டர் கிட்ட போய் நம்ம டீட்டெயில்டாக நம்ம எவாலுவேட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் இதுதான் காரணமான்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஓவர் த கவுண்டர் யூஸ் பண்ணுற லூப்ரிகன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்தால் பேராசிட்டமால் போடுற மாதிரி தான். பட் அன்லெஸ் யூ அட்ரெஸ் த அண்டர்லைங் இஷ்யூ, ஏன் அந்த ஃபீவர் வருதுன்றது மாதிரி, ஏன் அந்த ட்ரைனஸ் வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே. இப்போ சென்னை மாதிரி ஒரு ஐடி ஹப்ல இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் பார்க்கறதுன்றது அவங்க தொழில்ல ஒரு வேலையா இருக்கும்போது அதை எப்படி சார் நம்ம இப்போ ட்ரைனஸ் வராம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ், வாட் யூ கேன் ப்ராபப்ளி டூ இஸ், உங்கள் ரூம்லேயோ உங்கள் கேபின்லேயோ ஒரு டீஹியூமிடிஃபயர் என்ற ஒரு டிவைஸ் நீங்கள் வச்சிங்கன்னா, தட் ட்ராஸ் த அட்மாஸ்பரிக் வாட்டர் இன் டு த மிஷின். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு யூ வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த சிச்சுவேஷன் வெர் யுவர் சரௌண்டிங் இஸ் எவாபரேட்டிங் யுவர் ஐஸ் ஃபாஸ்டர். ரெண்டாவது வந்து, நீங்கள் டிரைவ் பண்ணுறப்போவோ இல்லைனா உங்கள் ரூமில் உட்கார்றப்போ, உங்கள் கேபினில் உட்கார்றப்போ ஏசியோட வென்ட்ஸ் வந்து டைரெக்டாக கண்ணுக்கு எதிராக வைக்க வேண்டாம். மூணாவது, whenever you are working in front of the computer for a long time, every 20 minutes take your eyes off the monitor. ஒரு 20 feet distanceல பாருங்க. ஒரு 20 secondsக்கு just avoid the monitor, just blink normally. So every 20 minutes look at 20 feet distance for 20 seconds, blink normally. This will be a routine habit when you're sitting in front of the monitor for a long time. இதனால not only the dryness but also your eye strain will also get better. ஓகே சார், இப்போ நீங்க உங்க ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஐ இதுல வந்து அதிகமான டிசீசஸ் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட வருவாங்களா சார் அந்த பேஷண்ட்ஸ்? அதுல எந்த மாதிரியான ஐ ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? Of late, we are noticing that many people are coming to us with very advanced diabetic eye disease and glaucoma.
இந்த ரெண்டு டிசீஸ் தான் ரொம்ப இப்போ பரவலாக மேக்ஸிமமாக விச் இஸ் சைட் த்ரெட்டனிங்ன்றது இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Earlier on, back in 1950s, 1960s, diabetes it used to affect only individuals above 60 to 65 years of age. ஆனா இப்போ நாங்க எங்க OPDல பார்க்கிறது even children as young as 14 to 15 years are coming to us with diabetes. Young adults anywhere between 30 to 40 are also being diagnosed with diabetes. இவங்களுக்கு கண் செக்அப் பண்ணணும்ன்ற ஒரு அவேர்னஸே இல்லாத பட்சத்தில் when they come to us at a point where we are not able to save the vision, அந்த ஒரு காலத்தில் it's difficult for us to try to explain to the patient that நீங்கள் முன்னாலேயே வந்திருக்கணுமே அன்ற ஒரு விஷயம் அவங்க சொல்கிறப்போ for somebody as young as 25 or 30 அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறப்போ they are really dejected that ஐயோ இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு இல்லையான்றது. ஸோ இப்போ அதிகபட்சமாக we are seeing diabetes in young. ஸோ டயபெட்டிக் ரிலேட்டட் ஐ டிசீஸ் தான் இப்போ பரவலாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் OPDயில். செகண்ட் டிசீஸ் வாட் I was talking to you about is called glaucoma. glaucomaன்றது இட் இஸ் அ ஃபேமிலியல் டிசீஸ். ஸோ ஃபேமிலியில் ரன் ஆகிற ஒரு டிசீஸ் தான் glaucoma. ஸோ glaucomaவை பொறுத்த வரைக்கும் இஃப் there is a positive family history, there is a 50% risk that அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு கண்டிப்பாக glaucoma இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட் இஸ் glaucoma? glaucoma இஸ் அ வெரி சைலண்ட் டிசீஸ். அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு glaucomaனால நரம்பு பாதிச்சிருக்கு, பார்வை பாதிச்சிருக்குன்னு தெரியறதுக்கே இட் வில் பி வெரி அட்வான்ஸ்ட் பை த டைம் த பேஷண்ட் நோட்டிசஸ் தட் த விஷன் இஸ் லாஸ்ட். ஸோ glaucomaன்றது இஸ் அ கண்டிஷன் where pressure inside the eye goes beyond a certain level and it begins to affect the nerve of the eye. ஸோ கண்ணோட நரம்பு பாதிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்மளுக்கு பெரிஃபரல் விஷன் மெதுவாக அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் வி கால் இட் த சைலண்ட் டிசீஸ். ஏன்னா சென்ட்ரல் விஷன் நல்லா இருக்கிறப்போ யாருக்குமே ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் when the field of vision becomes very less, எல்லா சைட்லேருந்து அந்த ஃபீல்டு குறையிறப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் உள்ளார ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஹோல் வச்சுட்டு அந்த ஹோல் உள்ளார பார்த்தா எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அட் தட் ஸ்டேஜ் we cannot do anything to restore the vision. So diabetic retinopathy and glaucoma are diseases which are heavily on the rise and maximally in our OPD, which we are seeing, where we are unable to forgive the patient and the patient is also unable to forgive us because vision lost is lost. Okay. சரி, இப்போ அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு மாறுக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாறுக்கண் அப்படின்றத சரி பண்ண முடியுமா? அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சார்? மாறுக்கண்ணு ஒரு ஸ்குவிண்ட் ஐஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கண்டிஷன் வேர் கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மசில்ஸ் ஓட இம்பேலன்ஸ்னால கண்ணோட அலைன்மெண்ட் ரெண்டு கண்ணுமே ஒரே டைரக்ஷன்ல பார்க்காது. இட் கேன் பி ஐதர் அவுட் சைட் ஆர் இன்சைட். அந்த டீவியேஷன் சில குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே உள்ள பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இன்னும் சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வெளியில பார்க்குற மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ணு நம்மள நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ், தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு ட்ரீட் இட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில்ட்ரனை நிறைய பேர் இது சீரியஸான ஒரு இஷ்யூன்னு எடுத்துக்காம இதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஸ்குவிண்ட் கேன் பி பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மசில் இம்பேலன்ஸ். சில டைம் கண்ணுக்குள்ளார கேன்சர்ஸ் வளரலாம், கண்ணுக்கு குளோக்கோமா பிறவிலே ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வர்றப்போ இது நார்மல் தான், அவங்க ஃபாதருக்கு மார்க்கண் இருக்கு அதனால தான் இந்த குழந்தைக்கும் மார்க்கண் இருக்குன்னு நிறைய பேர் அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, which is a very wrong thing to do. Because early identification can lead to early resolution of your disease. ஸோ வேற காரணமா இந்த ஸ்குவிண்ட் ஐஸ் வந்திருந்ததுன்னா அப்பார்ட் ஃப்ரம் த மசில் இம்பேலன்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் இஃப் இட் இஸ் அ சிம்பிள் ஸ்குவிண்ட், எஸ் இட் கேன் பி செட் ரைட். அது நம்ம கிளாஸஸ் மூலயமா சரிப்படுத்தலாம், சர்ஜரி மூலயமா சரிப்படுத்தலாம், ஒரு சில எக்ஸசைஸ் மூலயமா சரிப்படுத்தலாம். பட் அதோட காரணம் என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே சார், இப்போ தூர பார்வை கிட்ட பார்வை அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு சிலர் கண்ணாடி போடுறதுக்கு ஓகே சொல்லுவாங்க, சிலர் சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, சிலர் லென்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ் அ டாக்டரா நீங்க எது பெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்க சார்? As much as possible for anybody younger than 18 years of age, தூர பார்வையா இருக்கட்டும் கிட்ட பார்வையா இருக்கட்டும், this is basically myopia or hypermetropia, minus powers or plus powers, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். கிளாஸஸ்ன்றது இஸ் அ கம்பல்சரி ஆப்ஷன். இன் கேஸ் கிளாஸ் பவர்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா கண்ணாடி கண்டிப்பாக போடணும். பை த டைம் அ சைல்டு இஸ் மெச்சூர், பை அரௌண்ட் 13 years 14 years, கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுல
there is absolutely no mistake. But contact lens அன்றது we need to maintain it with utmost care. நிறைய பேர் அதை ஹேண்டில் பண்ண தெரியாம நிறைய இடத்துல கையெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் கண்ணில் இருந்து லென்ஸ் எடுக்கிறப்போ இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் இஸ் ஹை. செகண்ட்லி, கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு நிறைய பேர் தூங்கிடுவாங்க. ஸோ வென் யூ கோ டு ஸ்லீப் வித் யுவர் கான்டாக்ட் லென்ஸ் ஆன், யூ ஆர் நாட் அலோவிங் ஆக்சிஜன் டு என்டர் தி ஐ. ஏன்னா கான்டாக்ட் லென்ஸ் வந்து அது ஒரு பேரியர் மாதிரி ஆக்சிஜனை போகிறதுக்கு அது ஒரு தடுப்பாக இருக்குது. ஸோ it is not recommended that you sleep with contact lenses. You should not swim with your contact lenses. And whenever you're handling contact lenses, your hands should be extremely clean. By the time you cross 18 years of age, 18 to 21 years of age vanda pirpadu, if there is no change in your powers for the past 6 months, தாராளமா லேசர் சிகிச்சை கண்டிப்பா பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் லேசர் கேன் கரெக்ட் distance vision. Laser can also correct something called astigmatism, which is called cylindrical powers. And now modern lasers can even correct near vision powers kuda nammalaala correct panna mudiyum, which ensures that you don't need glasses for rest of your life. ஓகே. இப்போ கண் மருத்துவ சிகிச்சை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார்? முன்னாடி பார்த்தம்போது அது இருக்காது, இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் புதுசா வந்திருக்கு? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா earlier on all surgeries used to be done with a blade. ஸோ கண்ணோட ஸ்ட்ரக்சரில் ஒரு 8 mm to 10 mm இன்சிஷன் போட்டு பிளேடில் அண்ட் உள்ளே இருக்கிற அந்த கேட்ராக்ட்னு வளர்றப்போ அதை எடுத்துட்டு அதோட இடத்துல வந்து we used to place a normal lens which gives you very good vision for distance. பட் ஆனால் நியர் விஷனுக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஒரு லென்ஸ் வந்து right from the beginning ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் வித் மாடர்ன் டெக்னாலஜி இப்போ எல்லாமே லேசர் சிகிச்சை மூலியமா மாறுறதுனால there is a possibility that you can finish off the surgery in a 2 mm incision. ஸோ அது என்ன மாதிரி கேட்ராக்டாக இருந்தாலுமே ஒரு 2 mm இன்சிஷனில் ஒரு லேசர் மிஷினில் we can break the cataract and we can remove it with a vacuum suction device மாதிரி phaco emulsification cataract surgery னு we are doing, which is the gold standard of treatment for cataract for now. And improvements have come so much in the machine that இப்போ recovery is almost instantaneous. ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து பேஷண்ட் இறங்கி நம்ம ஓபிடிக்குள்ளே வர்றதுக்குள்ளாரே அவங்களோட விஷன் 100% வரதுக்கான வாய்ப்புகள் இஸ் மேட் பாசிபிள் வித் சச் டிவைசஸ் விச் ஹவ் கம் இன் டு த மார்க்கெட். ரெண்டாவது முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் எதுலன்னு பார்த்துருங்கன்னா அந்த லென்ஸை பற்றி நாங்கள் முன்னால் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த லென்ஸ் வந்துட்டு விச் இஸ் சப்போஸ் டு கோ த்ரூ 8 mm இன்சிஷன், அந்த லென்ஸை இப்போ மடித்து ஃபோல்ட் பண்ணி we can even do it through a 1.8 mm இன்சிஷன் வழியாகவே நம்மளால் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ண முடியும். இந்த லென்ஸில் எவ்வளோ டெக்னாலஜி மாறி இருக்குன்னா டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் டு லைட் அதோட கான்ட்ராஸ்ட் அண்ட் ஷேப்பே மாறிட்டு இட் கிவ்ஸ் யூ குட் விஷன் ஃபார் டிஸ்டன்ஸ், கிவ்ஸ் யூ குட் விஷன் ஃபார் நியர், gives you good vision even for intermediate distance like viewing the monitor. Multifocal lenses where you don't have to wear glasses for the rest of your life. It just gives you 100% vision for distance, 100% vision for near. இந்த மாதிரி லென்ஸ்லேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. The most modern type of lens which is available is called light adjustable lenses ன்னு சொல்லிட்டு everything occurs with technology. And now we have even got robotic surgery for the eye, which is still under trials in United States of America, where they have done cases using a robot to perform the surgery in the eye. So கண்ணுக்குள்ள சிகிச்சை பண்றது வந்து it is hardly a 2 mm space தான். So 2 mm நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்குள்ள இருக்கிற அந்த சின்ன கேப்ல பண்ற சர்ஜரி now it's been made possible that even robots can do it now. ஸோ மேபி டாக்டர்ஸோட ரோல் இனிமேல் ஃபியூச்சரில் இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் ரோபோட்ஸ் ஆர் கோயிங் டு பி த மெயின் ஸ்டே ஃபார் ட்ரீட்மெண்ட். அப்போ ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து அந்த கண்புரை சிகிச்சைலாம் ஒரு பெரிய ஆப்ரேஷனா தெரிஞ்சது. இப்போ அது ஒரு விஷயமாவே இல்லை. இப்போ இட் ஹஸ் பிகம் அ கம்ப்ளீட்லி டே கேர் ப்ரொசீஜர் where the patient walks into the clinic, gets the surgery done. Within 1 hour the patient can even go back home. இங்கே நிறைய பேஷண்ட்ஸு சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்களே டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டு செக்அப்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவு குவிக் த ரிகவரி ஃபார் தி ஐ இஸ். ஓகே சார், இப்போ ஏஐ பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஏஐ கூட வந்து இப்போ கண் சிகிச்சையில் அதிகமான ஒரு பங்குல வந்துருச்சு அப்படின்னு. கரெக்ட். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு as far as eye health is concerned. இன்ஃபேக்ட் நம்மளோட ரெட்டினா கண்ணோட நரம்புன்றது அதில் இருக்கிற சீரியல் ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்துட்டு ஏஐ மூலமா அனலைஸ் பண்ணிட்டு ஒருத்தருக்கு இந்த வியாதி வரலாம், இன்னொருத்தங்களுக்கு இந்த டிசீஸ் வரலாம், மேபி திஸ் பர்சன் வில் நாட் டெவலப் எனி சிஸ்டமிக் டிசீஸ் இன் த ஃபியூச்சர்ன்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இட் இஸ் ஸ்டில் அண்டர் ட்ரையல்ஸ்.
ஸோ ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 20 இயர்லி, ஸோ 20 இயர்ஸ், 21 இயர்ஸ், 22 இயர்ஸ், 23 இயர்ஸ், அப்படியே ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் கண்ணோட நரம்போட ஃபோட்டோகிராஃப் நம்ம சீக்வென்ஷியலாக எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதை அனலைஸ் பண்ணுறப்போ we are able to predict in advance whether somebody is going to develop a disease. இவருக்கு சுகர் வரலாம், இவருக்கு பிபி இருக்கலாம், இவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் has made it possible. This is one aspect of AI. Now AI has also, நான் lenses பத்தி பேசியிருந்தேன். Whenever we remove the cataract, we place lenses. Now there are technologies which are completely AI based, which help in accurate calculation of power for the lens which has to be implanted inside the eye. So AI is really going to be a game changer as far as results are going to be concerned. In fact, கண்ணோட லேசர் சிகிச்சை பண்றப்போ கூட ஏஐ மூலயமா இவருக்கு வந்து இந்த பவருக்கான கரெக்ஷன் நம்ம லேசர் சிகிச்சை மூலயமா கொடுத்தோம்னா இவருக்கு மோர் தென் 100% விஷன் வரும்ன்றது ப்ரெடிக்ஷன் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா இப்போ பாசிபிள் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து எல்லாருமே கேட்கறது தான். கண்ணு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார்? எஸ், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கேரட்ஸ், பப்பாயாஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்ணோட ஹெல்த் நல்லா இருக்கும்ன்றது. there is absolutely nothing wrong in that, but there is something beyond all of this. Omega-3 fatty acids is a very important constituent for eye health. இது வந்து is mainly available in seafood. But there are some people who do not prefer to eat seafood. So omega-3 fatty acid supplements வந்து உங்களுக்கு capsules or tablets மூலமா எடுக்கிறது is extremely healthy. Vitamin A, which is typically present in carrots, papayas, leafy green vegetables, and also in milk, is also very good to maintain your ocular surface health. அத கண்ணோட ட்ரைனஸ், கண்ணு மேல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா ஹைட்ரேட்டடா மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு vitamin A really helps. Apart from that, certain lifestyle modifications like avoiding excessive usage of computers, avoiding excessive gadget usage, இது எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணாலே our eyes will remain extremely healthy. ஒருத்தர் எவ்வளவு நேரத்துக்கு ஃபோன் பார்க்கலாம் சார் ஒரு நாளைக்கு? Okay, if you are looking at an adult who is sitting in front of the phone, maximum ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா try to limit your time to less than 45 minutes. சொல்றது ரொம்ப ஈஸி பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் ஒர்க் ரைட் நவ் இஸ் ஐதர் பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் ஆர் ஆன் த கேட்ஜெட் ஆர் ஆன் யோர் ஃபோன். பட் முடிஞ்ச அளவுக்கு 45 மினிட்ஸ்க்குள்ள உங்கள் டைமை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா இட் பி வெரி குட். மேபி அட் அ சிட்டிங் வந்து 15 மினிட்ஸை விட அதிகமாக பார்க்குறது இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் ஹெல்த்தி ஃபார் தி ஐஸ். எஸ்பெஷலி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் when the lights are off and the only illumination is your backlight of your phone, அந்த டைமில் your eyes go into severe strain. So I wouldn't recommend using the phone for more than 15 minutes at a stretch. In a day, maybe maximum 45 minutes to 1 hour. Okay. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் வந்து ஐ சம்பந்தமான டெக்னாலஜிஸா இருக்கட்டும், ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல்ல எப்படி வந்து நம்ம கண்ணை நல்லா பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். Thank you very much. Thank you for this.